டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல ரஜினி அவர்கள் நடிச்சு அனிருத் இசையமைச்ச படம் தான் கூலி. இந்த படம் வந்து அடுத்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இப்பதான் ரீசெண்டா இந்த படத்தோட செகண்ட் சிங்கிளான மோனிகா சாங்குமே ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் அந்த பாட்டுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்புமே கிடைச்சிருக்கு. இந்த பாட்டுல பூஜா ஹெக்டே தான் வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து கூலி படத்து மேலே மக்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த நிலையில் இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆன பாட்டு எல்லாமே வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் வர போயிட்டுருக்கு. ஸோ அதனாலே வந்து ரஜினி அவர்களோட ரசிகர்கள் எல்லாருமே செம்ம ஆர்வமாக இருக்காங்க. இந்த நிலையில் தான் வந்து இந்த மோனிகா சாங் பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும், துறைமுகத்தில் நல்ல வெயில் நேரத்தில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு சாங்காக தான் வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படி அந்த ஷூட்டிங் அப்போ எடுக்கப்பட்ட சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பூஜா ஹெக்டே ஷேர் பண்ணி சில விஷயங்களையுமே சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மோனிகாவுக்கு நீங்கள் கொடுத்த எல்லா அன்புக்குமே ரொம்ப நன்றி. என்னோட சினிமா வாழ்க்கையில் ஃபிசிக்கலி நான் ரொம்ப கஷ்டப்பட்ட பாட்டில் இதுவுமே ஒன்று. வெயில், எரிச்சல், அனல் காத்து, ஈரப்பதம், தூசு, கொப்பளங்களுக்கு நடுவில் மசில்லாம் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறமே ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட ஃபுல் எனர்ஜியை கொடுத்து இந்த பாட்டில் நான் ஆடி இருக்கேன். இத்தனை கஷ்டங்களுக்கு பிறகும் அந்த சாங்கில் வந்து கவர்ச்சியும் எளிதாகவும் இருக்கிறத வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து உறுதி செய்கிறது ரொம்ப முக்கியம். மோனிகாவுக்கு நான் என்னோட முழு முயற்சியும் கொடுத்துருக்கேன். இது தேட்டரில் பார்க்குறப்போ ஒரு பிரமிப்பாக இருக்கும் அப்படின்றத நான் உறுதியளிக்கிறேன். மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து நான் ஃபாஸ்டிங்கில் இருந்தப்போ இந்த ஒர்க்குக்காக என் கூட நின்று எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு எனர்ஜி கொடுத்த டான்ஸ் மாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப நன்றி, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே வந்து இந்த பாட்டுக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு பெரிய ஆச்சரியத்தில் இருக்காங்க. ஏன்னா மோனிகா சாங் பார்க்குறப்பே வந்து என்னமா ஆடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த பாட்டை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பாட்டுக்கு பின்னாடி இவ்வளோ பேத்தோட கஷ்டம் இருக்குது அப்படின்றது இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் பூஜா ஹெக்டே வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்புமே கிடைச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த மோனிகா சாங்ல பூஜா ஹெக்டேயோட பெர்ஃபார்மன்ஸை நிறைய பேர் பாராட்டிட்டு இருந்தாங்க. முக்கியமாக இந்த மாதிரி இவங்க வந்து இவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவில் மசில்லாம் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறமும் வந்து நான் கஷ்டப்பட்டு ஆடி இருக்கேன் அப்படின்னு சொன்ன விஷயம் பூஜா ஹெக்டேயோட ரசிகர்களுக்கு மத்தியிலுமே ஒரு பெரிய பாராட்டுகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னுமே இவங்க நிறைய ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியுமே அவங்களுக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மோனிகா சாங் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.